primary coil of a transformer வந்து 220 வோல்ட்டோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆஃப் பிரைமரி காயில் பிபின்னு வச்சுப்போம். இது 220 வோல்ட். அடுத்தது பிரைமரி அண்ட் செகண்டரி காயிலில் இருக்கிற நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 110. ஸோ என்பி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் பிரைமரி இது 100, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி இது 10. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு இந்த செகண்டரி காயிலில் 7 கிலோ ஓம் வழியா இந்த 7 கிலோ ஓம்க்கு அக்ராஸில் எவ்வளோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். V0 கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நாம் இந்த செகண்டரி காயில் இதில் எவ்வளோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல எவ்வளோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கும். நான் மார்க் பண்ணியிருக்க ரெண்டு இடத்துல இந்த ரெண்டு இடத்துக்கு அக்ராஸில் எவ்வளோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிப்போம். இதுதான் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் செகண்டரி காயில். இது வந்து விஎஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ இந்த ரெண்டு காயிலுக்குமே ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேமாக இருக்கும். இந்த d∅dt சேமாக இருக்கும். யூஸ்வலாக இந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இதை எப்படி எழுதுவோம்னா E = -n d∅dt எழுதுவோம். என்னங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், இது இன்டியூஸ்ட் இஎம்எஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுறதுனால கிடைக்கிறது. ஸோ இங்கே வந்து கரண்ட் பாஸ் ஆகும், அந்த கரண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கும். இந்த கரண்ட் சேஞ்ச் ஆகுறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேஞ்ச் ஆகும், அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் சேஞ்ச் ஆகும். இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ரெண்டு காயிலையும் சேமாக தான் சேஞ்ச் ஆகும். ஸோ இதையே நான் வந்து பிரைமரி காயிலுக்கு எழுதணும்னா இதை வந்து நம்ம இபின்னு எழுதலாம். ஸோ இபி = -np d∅dt. அதே மாதிரி செகண்டரி காயிலுக்கு ES = -ns d∅dt. இந்த d∅dt கண்டித்துக்கு சேம். அப்போது நாம் என்ன எழுதலாம்னா EP/NP is equal to ES/NSன்னு எழுதலாம். இந்த d∅dt ஈக்குவேட் பண்ணோம்னா. ஸோ இதே தான் வந்து நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ்ல எழுதலாம். VP/NP = VS/NS. ஸோ இப்போ நமக்கு VS வேணும். ஸோ VS = VP/NP × NS. ஸோ இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இந்த கொஸ்டினில் விபி வந்து 220 வோல்ட் கொடுத்துருக்காங்க, என்பி 100, இது 10. ஸோ நமக்கு 22 வோல்ட் கிடைக்கும். அப்போது நான் இந்த மார்க் பண்ணியிருக்க இந்த ரெண்டு பாயிண்ட்க்கு அக்ராஸில் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து 22 வோல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் A and B வச்சுப்போம். இந்த A and B இடையில இருக்க பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் 22 வோல்ட். இப்போ நம்ம வந்து இந்த 7 கிலோ ஓம்க்கு எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இது லைக் ஒரு பொட்டென்ஷியல் டிவைடர் சர்க்கியூட் மாதிரி. ஸோ ஜஸ்ட் நான் இங்கே ட்ரா பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து 22 வோல்ட். இங்கே 15 கிலோ ஓம் இருக்கு, இங்கே 7 கிலோ ஓம் இருக்கு. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 22 கிலோ ஓம் வரும். இது வழியாக போகிற கரண்ட் எவ்வளோ இருக்கும்? I = V/Rன்னு எழுதுவோம். இப்போ 22/22 கிலோ ஓம் 1 mA போகும். ஸோ 15 கிலோ ஓம் இது வழியாக 1 mA போகும். அதே மாதிரி 7 கிலோ ஓம் இது வழியாகவும் 1 mA தான் போகும். நமக்கு V0 வேணும். ஸோ இங்கே 1 mA போகும், நமக்கு V வேணும். V = IRன்னு எழுதுவோம். I நமக்கு தெரியுது 1 mA, ஆரும் தெரியுது 7 கிலோ ஓம். ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 7 வோல்ட்டுன்னு கிடைக்கும். இப்போ இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் 7 கிலோ ஓம் இது 7 வோல்ட்டாக இருக்கும். இந்த V0 வேல்யூ 7 வோல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினில் முக்கியமானது ஃபஸ்ட்டு நாம் செகண்டரி காயிலோட பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதை யூஸ் பண்ணி இந்த பொட்டென்ஷியல் டிவைடர் சர்க்கியூட் மாதிரி இருக்குது, இதில் இந்த 7 கிலோ ஓம்க்கு அக்ராஸில் எவ்வளோ இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஸோ லைக் இங்கே இருக்கிற பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இதுதான் V0. ஓகே, இங்கே நான் பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கேன், பட் இது பேட்டரி மாதிரி இருக்காது. ஏன்னா இது ஆல்டர்னேட் கரண்ட், இங்கே ஆல்டர்னேட் கரண்ட் தான் இருக்கும். பட் அது பிரச்சனை இல்லை. நம்ம இதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம், லைக் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணியும் பண்ணலாம்.